நம்ம கலைஞர் டிவில ஆடி அதிரடிங்க. நம்ம ரஞ்சிதமே சீரியல தினமும் பாக்குறவங்களுக்கு ஒரு கேள்வி கேக்குறோம். அந்த கேள்விக்கு சரியான பதில் சொல்ற அதிர்ஷ்டசாலி நேயருக்கு தினமும் 1 பவுன் தங்கம் பரிசா கொடுக்கறோம். ஆமாங்க, வர ஆகஸ்ட் 17ஆம் தேதி வரை தங்க மழை. சோ தினமும் சீரியலை மிஸ் பண்ணாம பாருங்க. கேள்விகளுக்கு சரியான பதில சொல்லி நீங்களும் 1 பவுன் தங்கத்தை வெல்லுங்க. சும்மா காஃபி டீன்னு ஸ்டார்ட் பண்ணோம். ஆனா இவங்க வந்ததுக்கு பின்னாடி தான் டிஃபனு அது இதுன்னு களை கட்ட ஆரம்பிச்சது. எதுக்கு பாஸ் இப்படி எந்தவித அறிமுகமும் இல்லாத எங்களை நல்லபடியா வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? அதை சொல்லாம நாங்க என்னவோ மலையை தூக்கி இடம் மாத்தி வச்ச மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. ஏய், தம்பியோட மனசு என்னவோ தங்கம்தான். ஆனா அவனால ஒன்னும் இல்ல. சூர்யா சாரும் பவித்ரா அக்காவும் தங்கம் போல. மாமனும் பாட்டியும் என்னெல்லாம் கஷ்டப்பட்டிருப்பாங்களோன்னு இந்த ஊருக்கு வந்து உங்களெல்லாம் பாக்குற வரைக்கும் பயந்துகிட்டே இருந்தேன். சரி மல்லி, இப்ப அந்த பயம் போயிடுச்சா இன்னும் இருக்கா? இல்ல சார், போயே போச்சு சார். இருந்தாலும் கல்யாணம்னு ஒன்று நடந்து முடிகிற வரைக்கும் கஷ்டமா தானே இருக்கும். எதுக்கு இந்த மாதிரிலாம் பேசுறீங்க? எல்லாம் சிறப்பாவே நடக்கும். சின்ன தம்பியோட நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லபடியா நடக்கும். நல்லா தானே அவனுக்கு நடக்கும். மற்றவங்களுக்கு தான் கெட்டதா அமையும். அப்பா, ஆபீஸுக்கு வந்து பாடம் எடுத்தல, அதுக்கு பதில் சொல்ல வேணாம் சார். இதெல்லாம் நியாயமா பண்ற கை எடுங்க சார் முதல்ல. கொஞ்சம் அமைதியா இருங்க. அப்பா என்ன பாஸ், டேய், முதல்ல உன்னை பார்த்த உடனே பொறுக்கின்றது முழுசா தெரிஞ்சுக்கிட்டவனா நான். இங்க இருக்க யாருக்கும் அது தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்ல. அதான் கூடவே வச்சிருக்கான். இல்ல, சின்ன தம்பி நல்லவன்பா. ஆமா, நல்லவன் தான். அப்படி சொல்லி நடிக்கவும் தானே ஐஸ்வர்யா மனசுல இடம் பிடிச்சா. சார் தப்பு சார், அப்படிலாம் பேசாதீங்க சார். நான் எல்லார்கிட்டையும் பழகுற மாதிரி தான் சார் ஐசம்மா கிட்டையும் பழகுனேன். அது அவங்க தப்பா எடுத்துக்கிட்டாங்க சார். அப்போ எங்க பொண்ணு மேலதான் தப்புன்னு சொல்றியா? ஐயோ அம்மா, ஐசம்மா தங்கம்மா. இப்படி சொல்லி சொல்லிதான் என் பொண்ணு உன் பக்கம் சாச்சிருக்க. இல்ல சார், சும்மா என் மாமனே குறை சொல்லாதீங்க சார். உங்களுக்கு என்னதான் வேணும்? உங்கள்ட்ட இருந்து எனக்கு என்னங்க வேணும்? இந்த பொறிக்கு பையன் இதுக்கு மேலே யாரையும் மனசுக்கு எடுத்துட கூடாதுல்ல சார். சும்மா இருங்க சார். ஒவ்வொரு தடவையும் ஒழுங்கா புரிஞ்சுக்காம என்னையே தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. இன்னொரு அப்படிலாம் பேசுனீங்க என்ன பண்ணுவ? என்னது? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? பேசணும்னு தானே வந்தீங்க. இப்ப இங்க வந்து கை நீட்டுறது தப்புங்க சார். நீங்க எவ்வளவு பெரிய ஆளா வேணா இருந்துட்டு போங்க. உங்க வீட்டுல இருக்கிற பொண்ணை கண்ட்ரோல் பண்ண தெரியாம என்ன தெரியாம முடியாம இங்க வந்து ஒரு அப்பாவியை போட்டு அடிச்சிட்டு இருக்கீங்க. என்ன தம்பி, உங்க கண்ணுக்கு முன்னாடி இப்படி நடந்துகிட்டு இருக்காரு, பேசாம இருக்கீங்க? கொஞ்சம் முன்னாடி தானே சொன்னீங்க தம்பி மாதிரி ஒரு நல்லவன் என் கூட சேர்ந்ததுக்கு நாங்க ரொம்ப சந்தோஷப்படுறோம்னு சொல்லையா? பா, சின்ன தம்பி உண்மையிலே ரொம்ப நல்லவன்பா. எல்லாருக்கிட்டையும் கள்ளங்கம்படம் இல்லாம பழகுவான். நம்ம ஐஷுக்கிட்டையும் அவன் அப்படிதான் பழகுனான். ஐஷு தான் அதை ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு. ஆமா, இவர் பெரிய அழகரு, அறிவாளி, புத்திசாலி. இவர் பேச்சு அப்படியே ஐஸ்வர்யா மயங்கி விழுந்துட்டான். அப்பா, நான் ஐஷு கிட்ட இதை பத்தி பேசினப்பா. அவளே தெளிவா சொல்றா. டேய் சூர்யா, உனக்கு தெரியாதுப்பா. அவன் பொறுக்கி பேசிய அப்பா இப்ப மயக்கி இருப்பான். அப்பா இல்லப்பா, அவனை பத்தி எனக்கு தெரியும்பா. சின்ன தம்பி அந்த மாதிரி பையன் கிடையாதுப்பா. சூர்யா, உனக்கு தெரியாதுப்பா. நீ வெள்ளந்திடா, அதனாலதான் உன்னை நடிச்சு ஏமாத்திருக்கான். சார், என்ன சார் என் மாப்பிள்ளை மேல மறுபடியும் குற்றம் சொல்லிட்டே இருக்கீங்க? என்னமோ மயக்கிட்டான்னு சொல்றீங்க. அவன் ஏன் அந்த வேலையை செய்யணும்?
அப்படி ஒரு எண்ணம் அவன் மனசுல இருந்திருந்தா தோ நிக்கிறாளே என் பொண்ணு மல்லி, இவளை கல்யாணம் பண்ணிக்க மனசார எப்படி ஒத்துப்பான்? ஆமாப்பா, இந்த மல்லியை தான் சின்ன தம்பி கல்யாணம் பண்ணிக்க போறோம். ஆசீர்வாதம் பண்ணுங்க. எந்திரிமா, முதல்ல எந்திரி. அப்பா ஆ பண்ணி தப்பு பண்றோம்னு தோடுது. நடந்த சம்பவங்கள் மனசுக்குள்ள நிறைய சங்கடங்களை உண்டு பண்ணியிருந்தாலும் வேற ஒரு விஷயத்துல மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. ஏன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் அப்பாவும் பையனும் நேருக்கு நேரா முகத்தை பார்த்து பேசியிருக்கீங்க. சூர்யா, இந்தா. நைட்டே உன்னை எழுப்பியிருக்கணும். ஆனா நீ பாவம் நல்லா தூங்கிட்டு இருந்த, அதான் வந்துட்டேன். அப்படி என்ன விஷயம் சூர்யா? நம்ம கடைக்கு அப்பா அம்மா வந்தாங்க. 2 பேரும் சேர்ந்தா? அதிசயமா இருக்கு. அப்படி என்ன விசேஷம்? இப்போதைக்கு நம்மளை சுத்தி சுத்தி அடிக்கிறது ஐஸ்வர்யா சின்ன தம்பி விஷயம் தானே. ஆனா அதுக்கும் அவங்க கடைக்கு வந்ததுக்கும் என்ன சம்பந்தம்? சின்ன தம்பியை விசாரிக்கவா? விசாரிக்கிறேங்கிற பேர்ல இருந்த கோவத்தெல்லாம் அவன் மேல கொட்டி தீர்த்துட்டாரு. என்ன சொல்ற சூர்யா? பேச ஆரம்பிச்சு பெரிய கை கலப்புல முடிஞ்சிருச்சு. ஐயோ, ஆனா இவ்வளவு பெரிய சண்டையில என் மனசு கஷ்டப்பட்டிருக்கணும். ஆனா சந்தோஷமா இருக்கு. ஏன் தெரியுமா? ஏன் அப்படி? அந்த சண்டை போயிட்டு இருக்கும் போதே அப்பா என்கிட்ட கேஷுவலா பேசிட்டாரு. அப்பா என்கிட்ட அப்படி பேசினதுல அந்த சண்டையில இருந்த வீரியமே எனக்கு குறைஞ்சு போன மாதிரி ஆயிடுச்சு. உங்க அப்பா உன் கூட பேசுனதுனால உனக்கு அவ்வளவு சந்தோஷமா சூர்யா? இருக்காதா பாபி? தம்பி உள்ள வரலாமா? வாங்க 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 உட்காருங்க. வாங்க உட்காருங்க. நீங்க பேசிட்டு இருங்க, நான் அதை வந்துடுறேன். உட்காருங்க. இருக்கட்டும் தம்பி. என்ன சின்ன தம்பி இந்த நேரத்துல 3 பேரும் என்ன விஷயம்? நியாயமா நைட்டே வந்திருக்கணும் தம்பி. உள்ளத்தாச்சி இருக்கிற வீடு, அதனாலதான் அந்த நேரத்துல வர வேண்டாம்னு முடிவு பண்ணேன். புரியலையே, அவ்வளவு அவசரமா என்ன பேசணும்? இத்தனை நாளா உங்க வீட்டோடையே என் மாப்பிள்ளைக்கு இடம் கொடுத்து நல்லா பார்த்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி தம்பி. ஆனா இதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல இருக்கக்கூடாது. இருந்தா அவ்வளவு நல்லா இருக்காது. நாங்க வீட்டை காலி பண்ணிக்கிறோம் தம்பி. என்னமாமா இது? என்னமோ பேசுறோம்னு சொல்லி கூட்டு வந்துட்டு வேற என்னென்னமோ பேசிட்டு இருக்கீங்க. அப்படி சட்டுன்னு நீங்க சொல்றதுக்கெல்லாம் உங்க விருப்பத்துக்கு என்னால வர முடியாது. தங்கச்சிக்கு எப்ப வேணாலும் பாப்பா பிறந்துரும். அப்புறம் பாஸ் தனியால அலமோதுவாரு. அது மட்டும் இல்ல, நான் பாஸை விட்டு, பாஸோட பார்வையை விட்டு நகரவே மாட்டேன். சின்ன தம்பி எங்கேயும் போக வேண்டாமே, இங்கே இருக்கட்டும். வேணாம் தம்பி. தப்புன்னு தெரிஞ்சோம் நாம அதுக்கு துணை போறது அவ்வளவு நல்லதில்லை. சின்ன தம்பி இங்க இருக்கிற வரைக்கும் உங்க தங்கச்சி இங்க வந்து வந்து என் மாப்பிள்ளையோட மனசை கெடுத்துக்கிட்டு தான் இருப்பாங்க. கல்லாவே இருந்தாலும் கரைக்க கரைக்க கரைஞ்சு தானே போகும். நேற்று நைட்டு நடந்த விஷயத்த மனசுல வச்சுட்டு தான் பேசுறீங்க. அதை மறந்துடுங்க. நான் என் தங்கச்சிக்கிட்ட பக்குவமா எடுத்து சொல்லி புரிய வைக்கிறேன். ஆமா மாமா, பாஸ் சொன்னா கரெக்டா தான் இருக்கும். அப்பா, இதுக்கு மேல நீ எதுவும் பேசாத. மாமா இங்கே இருக்கட்டும். மாமா மேல எனக்கு நம்பிக்கை இருக்குப்பா.
ஐயா, என் தங்கச்சி தான் உங்களுக்கு பிரச்சனைனா சீக்கிரமாவே மல்லி கூட சின்ன தம்பிக்கு கல்யாணம் பண்ணி முடிச்சிருங்க. தகுதி, தராதரம், படிப்பு, அந்தஸ்து எதுவுமே இல்லாத ஒரு பொறுக்கி பையன் லவ் பண்றேன்னு கேட்கும் போது தான் என் மனசுக்கு வருத்தமா இருக்கு. அந்த பயல நீயே வலுக்கட்டாயமா தேடி போய் அவனை கட்டாயப்படுத்துறேன்னு சொன்னாங்களே, இப்ப சொல்லு, அது உண்மையா? ஐஸ்வர்யா, ஐஸ்வர்யா நில்லு. எதுக்கு என்ன பார்த்த உடனே எழுந்திருச்சு போற? எனக்கு வேலை இருக்கு. சும்மா சொல்லாத. நான் வரலனா இன்னும் ரொம்ப நேரம் உட்கார்ந்திருப்பேன். என்ன பார்த்து பயப்படுறியா ஐஸ்வர்யா? நான் என்ன சிங்கமா இல்ல புலியா? உன்னை கடிச்சு தின்றுவேனா? பயப்படாத. அப்புறம் சின்ன தம்பி கூட என்ன சேர்த்து வை சாமி அப்படின்னு வேண்டிக்க வந்தியா? அந்த சாமியே அனுப்பி வச்ச ஆளா என்ன நினைச்சுக்க. உன் காதலை சக்சஸ் பண்ணி உனக்கும் சின்ன தம்பிக்கும் நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்.